Hello friends, வணக்கம். Welcome to Just Chillies. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி ப்ளம் கேக் தான் பார்க்க போறோம். இது வந்து மைதா இல்லாம கோதுமை மாவு வச்சு குக்கர்ல எப்படி ரொம்ப ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். பொதுவா ப்ளம் கேக்ல ஜூஸ்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சு பண்ணுவோம். ஆனா இந்த கோதுமை மாவு ப்ளம் கேக்ல சுகர் கேரமலைஸ் பண்ணி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேக வச்சு பண்ண போறோம். இது வந்து ரொம்ப சாஃப்ட்டாவும் டேஸ்டாவும் இருக்கும். நம்ம சேனல்ல ஏற்கனவே 2-3 டைப்ல ப்ளம் கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அளந்து எடுத்துக்கலாம். டியூட்டி ஃப்ரூட்டி 2 டேபிள் ஸ்பூன். இது நான் வந்து மிக்ஸ்டு கலர் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்குன பேரிச்சம்பழம் 1 டேபிள் ஸ்பூன், ரெய்சின்ஸ் 2 டேபிள் ஸ்பூன், கிரான்பெரிஸ் 1 டேபிள் ஸ்பூன். இது மொத்தம் வந்து 1/2 கப் அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்ததாக கேரமலைஸ்டு சுகர் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் சீனி 1/4 கப் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு சீனியை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே கரண்டியை போட்டு நம்ம கிளற வேண்டாம். இது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா கரண்டியை வச்சு கிளறி கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி வரணும். இதோட கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ப்ரௌன் கலருக்கு வரணும். அது வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும். இது வந்து கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சிடுச்சு அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இதுதான் ப்ளம் கேக்குக்கு நல்ல கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா கரைஞ்சி லைட்டாக ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. தண்ணி சேர்த்த உடனே சுகர் வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. கெட்டியாக இருக்கிற சுகர் எல்லாமே மெல்ட் ஆயிரும். அது வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கிற சுகர் எல்லாமே கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 1/2 கப் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதில் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு விருப்பமான எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பில் சேர்த்துருக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா வேகணும். அது வரைக்கும் கிளறி கொடுத்துட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் நல்லா திக்காகி ட்ரை ஃப்ரூட்ஸுமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறொரு பவுலுக்கு நம்ம மாற்றி ஆற வச்சிடலாம். இது இருக்கட்டும். அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஜல்லடை வச்சுட்டு கோதுமை மாவு 1/2 கப் சேர்த்துக்கலாம். இது கூட கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். கொக்கோ பவுடர் சேர்க்கும் போது ப்ளம் கேக்குக்கு கலர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். மாவை ஜலிச்சதுக்கு அப்புறமா ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ கேக் ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த ப்ளம் கேக்குக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும். அதாவது ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சுக்கு பொடி 1/4 டீஸ்பூன், ஜாதிக்காய் பொடி ஒரு 1/8 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இந்த 2 பவுடராக இருக்கிறதுனால நான் அதை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஒரு சின்ன துண்டு சுக்கு கொஞ்சமாக ஜாதிக்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல. நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த 3மே போதும். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அதே மிக்ஸி ஜாரில் 2 முட்டை. இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் முன்னக்கூட்டி எடுத்து வெளியில் வச்சுருங்க. இது கூட வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். இதை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூட உருக்குன பட்டர் 1/4 கப்பு சேர்த்துருக்குறேன். பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மட்டும் பீட் பண்ணால் போதும். அடுத்ததாக நல்லா ட்ரையான ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இது கூட ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருந்த சுகரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். சுகரை நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம்.
இப்போ இந்த கடைசியாக இருக்கிற கொஞ்சம் மாவு கூட பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு பாதாம் மொத்தமாக ஒரு 1/4 கப் எடுத்துருக்கிறேன். இதை மாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதை ஏன் இப்படி பண்ணுறோன்னா கேக்கு வேகும்போது எல்லா ட்ரை நட்ஸும் அடியில் போகாமல் இருக்கிறதுக்காக தான் மாவோடு கலந்து சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக ஏற்கனவே சுகர் சிரப்பில் வேக வச்சு வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்துட்டு மாவோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த ப்ளம் கேக்குக்கு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா காய்ச்சி ஆற வச்ச பால், அப்படி இல்லைன்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆயிட வேண்டாம். நான் எதுவுமே சேர்க்கல, எனக்கு இதுவே கரெக்டாக வந்துட்டு பாருங்கள். கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இது வந்து நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் இருந்தால் நீங்கள் பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோதுமை மாவை நல்லா தூவி விட்டுறலாம். அப்போ தான் கேக்கு வெந்ததுக்கப்புறமா குக்கரில் ஒட்டாமல் வரும். கோதுமை மாவை குக்கரில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எக்ஸஸ் மாவெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் கேக் பேட்டரை சேர்த்துடலாம். கேக் பேட்டர் சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை 2-3 தடவை டேப் பண்ணி ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்கரேஷன்ஸ்க்காக முந்திரி பருப்பு, டியூட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சமாக ரெய்சின்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லை ப்ரீஹீட் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த சூடான தோசைக்கல்லை குக்கரை வச்சு குக்கரை மூடிடலாம். மூடியில் கேஸ் கட்டோ விசிலோ எதுவுமே போட வேண்டாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கேக்கை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த கேக் வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் வரைக்குமே ஆகும். நம்ம வைக்கிற ஃப்ளேமை பொறுத்து சில சமயங்களில் டைம் கூட குறைய ஆகலாம். ஒரு 50 நிமிஷம் கழித்து செக் பண்ணி பாருங்கள். கேக் வேகலை அப்படின்னா திருப்பியும் கொஞ்சம் நேரம் வச்சு வேக வச்சுக்கோங்க. எனக்கு இந்த கேக் வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் அவனில் வைக்கிறீங்கன்னா 325 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 50லேருந்து 70 நிமிஷம் வரைக்கும் கேக்கை பேக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை வெளியில் எடுத்துடலாம். கேக் கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா டிமோல்ட் பண்ணிக்கலாம். குக்கரில் கத்தியை யூஸ் பண்ணி இப்படி ஓரங்களை லைட்டாக எடுத்து விட்டுட்டு குக்கரை கவுத்தி 2-3 தடவை தட்டினீங்கன்னா கேக் சூப்பராக வெளியில் வந்துடும். அவ்வளோதாங்க, கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்னு. கேக் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ப்ளம் கேக்கில் நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால அதோட கலரும் பாருங்கள். இதோட கலர் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த குக்கரில் பண்ண ப்ளம் கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே 2-3 டைப்பில் ப்ளம் கேக் ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.